அப்ப ஆமீன் எழுதப்படல. ஏன் எழுதப்படல அப்படின்னா குர்ஆன் அல்லாத ஒன்று குர்ஆன்ல இடம் பெறக்கூடாதுன்றதுக்காக. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கா எழுதப்படலையா? குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு எப்படி அதை சொல்ல முடியும்? அப்ப எனவே எந்தெந்த சூறாக்களுடைய தொடக்கத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இடம் பெற்றிருக்கிறதோ அது அனைத்துமே அந்த சூறாவினுடைய ஒரு வசனம் என்கின்ற கருத்தை இந்த அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா, நல்லா கவனிக்கணும். மார்க்கத்துல கருத்து வேறுபாடு என்பது எல்லாரும் உட்கார்ந்து பேசி நீ ஒண்ணு சொல்லு நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து சொன்னது அல்ல. இன்னைக்கு சமூகத்துல அப்படியான ஒரு கருத்து பரவி இருக்குது. என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் 5-6 கருத்து, இது சரியில்லை, இது தப்புன்னு சொல்றான். இதெல்லாம் அப்படி அல்ல. ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸ்களை வைத்து, அவர்கள் ஆய்வு செய்த விஷயங்களை வைத்து அந்தந்த அறிஞர்கள் சொல்லிவிட்டு சென்றவை. அந்த புரிதல்